இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, திலீப் டிராஃபி வந்து இப்போ முடிஞ்சிருச்சு. எல்லா டீமும் 3 மேட்சஸ் ஆடிட்டாங்க. இப்போ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா, இந்தியா ஏ டாப்பில் முடிச்சிருந்தாங்க. 2 மேட்ச் விக்டரினால 12 பாயிண்ட்ஸில் லீடிங்கில் இருக்காங்க. அடுத்து பார்த்தா இந்தியா சி 9 பாயிண்ட்ஸில் ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு ஒரு மேட்ச் ட்ராவும் பண்ணனால 9 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் பி வந்து 7 பாயிண்ட்ல இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்தியா டி 6 பாயிண்டோட முடிச்சிருக்காங்க. அவங்க 2 மேட்ச் தோத்துருக்காங்க. கடைசி மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டாப்பாக முடித்த டீம் வந்து கப் கொடுத்துருவாங்க. இதில் வந்து டாப்பாக முடித்ததுக்கும் டாப்பாக செகண்டாக முடிச்சதுக்கு டீமுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. டாப்பாக முடிச்சிருந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா மயங்க் அகர்வால் கேப்டன் பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் மந்த்லி கேப்டன் பண்ணிட்டு இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் சீரிஸ் ஆரம்பிச்சதுனால அவங்கலாம் போயிட்டாங்க மெயின் பிளேயர்ஸ்லாம். அதுக்கப்புறம் மயங்க் அகர்வால் வந்து ஒரு டீம் வந்து நல்லா லீட் பண்ணி ஜெயிக்கணும்னு வச்சிருந்தாரு. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஸ்குவாடில் வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து இந்தியாவுக்காக விளாண்ட பிளேயர்ஸ் தான் நிறைய பேர் வச்சுருந்தாங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸும் இருந்தனால இந்தியா ஏ தாராளமாக ஜெயிச்சிட்டாங்க 2 மேட்ச் அதனால தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் தோற்றுருந்தாங்க. இருந்தாலும் அதுக்கப்புறம் 2 மேட்ச் செம்மையாக ஆடி ஜெயிச்சிருந்தாங்க. டீம் ஸ்பிரிட்டோட ஆடி ஜெயிச்சிருந்தாங்க. இப்போ இந்தியன் சியை பார்த்தீங்கன்னா ரன்னர் அப்புக்கு பயங்கர ஒர்த்தான இதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஸ்குவாடே ஒரு அண்டர்ரேட்டட் ஸ்குவாட் தான் வச்சுருந்தாங்க. ரீசன் என்னன்னா ருத்ராஜ் கேக்வாட் மட்டும்தான் இந்தியாவுக்கான ஆடின பிளேயர். மற்ற யாருமே இந்தியாவுக்காக ஆடின பிளேயர் கிடையாது. இதுதான் ஹைலைட்டே. இது வரைக்கும் டெஸ்ட் மேட்சும் ஆடினதில் தான் ருத்ராஜ் கேக்வாட். இன்டர்நேஷ்னல் கரியரில் இவரும் தான் ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடல. அன்கேப்டு பிளேயர்ஸ் வச்சே விளையாடி ரன்னர் அப் வரைக்கும் வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்க வச்சிருக்கிற ஸ்குவாட் ஃபுல்லாமே அன்ரேட்டட் ஸ்குவாட் அது மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா இருக்கிற எல்லா பிளேயர்ஸும் ஒரு அன்ரேட்டட் பிளேயர் தான் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருமே ஐபிஎல்ல வந்துட்டு ஒரு அன்ரேட்டடாக பர்ஃபார்ம் பண்ணவங்க தான். இந்த வருஷம் ருத்ராஜ் கேக்வாட்னால ஒரு கப் கூட அடிக்க முடியல. நெக்ஸ்ட் இயர் பயங்கரமாக தான் இருக்க போகுது. பார்ப்போம் ருத்ராஜ் கேக்வாட டீம் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வருவாங்களா? திருப்பி இல்லைனா கௌதம் இவரை வந்து என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. பார்ப்போம். இன்னும் வந்துட்டு இந்த ஒரு கொஷின் வந்துட்டு தான் இருக்குது. ஏன் ருத்ராஜை செலக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு. பார்ப்போம் என்ன பதில் கொடுக்க போகிறாங்கன்னு. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் மேலும் இந்த மாதிரி வீடியோஸ்